நவம்பர் 2026-25 அதுல வந்து ஒரு புது லேபர் கோட் அனௌன்ஸ் பண்ணா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. அது என்னன்னு நிறைய பேருக்கு வந்து இன்னும் குழப்பமா இருக்கு, பண்ணணுமா வேண்டாமா, நமக்கு என்ன அதுல என்ன இம்பாக்ட் என்ன இதுன்றது. That is what I am here to explain. Okay, I'll just share my screen. 1 minute. Okay, this is about me. Basically, I'm a HR consultant with. Yeah. Okay. I do various things like statutory, technology, HR technology, and these are the 4-5 things that I do. Are you able to see my screen, sir? Hello? Yes, sir. Are you able to see my screen? Yes, sir. Yeah. இதுதான் நான் பண்ற 4-5 விஷயம். HR strategy, structure and competency, technology, information documentation like policy, process innallam, statutory and standards, okay, and also on HR learning. இப்போ இந்த புது லேபர் கோடு என்னன்னா, ஒரு 29 சென்ட்ரல் லா இருந்தது. லால வந்து பாத்தீங்கன்னா, லேபர் லால பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லா, கன்கரண்ட் லா அண்ட் ஸ்டேட் லா, இந்த 3 லா இருக்கு. இந்த லாஸ்ல பாத்தீங்கன்னா நான் என்ன இந்த 29 சென்ட்ரல் லாவை என்ன பண்ணிருக்காங்க, அந்த புது லா எல்லாம் போடல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த 29 லாவை எடுத்து 4 பக்கெட், அதாவது 4 கோடு அப்படின்றாங்க, 4 பக்கெட்ல பிரிச்சு போட்டு அதுல இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி, எஸ்பெஷலி நம்மள மாதிரி எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ரொம்ப சிலர்லாம் வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வசதிகள் என்னன்னு நான் ஒவ்வொன்றா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மலைசேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கண்டிப்பா கொடுக்கணும். இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல என்னெல்லாம் இருக்கணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கும், அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறோம், கொடுக்கல, அவங்க ரெகுலர் எம்ப்ளாயியா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா அப்படின்றது கிளீனா போட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறோன்றாங்க. ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட். இது என்னன்னா 2 விதமா ப்ரொடெக்ஷன். ஒன்னு வந்து நம்ம கொடுத்தோம்னா வெரி கிளியர் தட் தட் பர்சன் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ் வித் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இது கொடுக்கலன்னா என்ன லைபிலிட்டி ஆகுதுன்னா, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம தான் கம்ப்ளீட்ல லைபிள் ஆயிடும். இல்லைன்னா இது கொடுத்தோம்னா அது லைபிலிட்டி கம்மியா இருக்கும். ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாருக்கும் அப்ளிகபிள். அதாவது இந்த பிஎஃப், இஎஸ்ஐ இதெல்லாம் எல்லாருக்கும் அப்ளிகபிள்ன்றாங்க. இந்த பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாம் வந்து ஒரு 10 பேர் 10 and more people இருந்தா இது அப்ளை பண்றது நல்லது. ஒழுங்கா நம்ம ஃபேக்டரியோ இல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இல்ல கடையோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம அடியில ஒரு 10 பேர் வேலை பண்றாங்கன்னா இது பண்றது நல்லது. ஏன்னா இதுல வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. நம்ம ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு இதுல. இது பண்ணிட்டோம்னா. இது பண்ணலைன்னா நமக்கு வந்து நிறைய லயபிலிட்டி இருக்கு. ஓகே. அப்புறம் மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் வேஜஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு அதுல வேலை பண்ற ஸ்பெசிபிக் ஆளுக்கு என்ன லயபிலிட்டி அப்படின்றது வந்து அது அவங்களுக்கு வந்து இன்னும் மினிமம் கொடுக்கணும் அப்படின்றது. இது சென்ட்ரல் லெவல்லையும் அனௌன்ஸ் பண்றேன்னு இருக்காங்க. ஆனா இன்னும் இதை அனௌன்ஸ் பண்ணல. ஓகே, சென்ட்ரல் லெவல்ல. பட் ஸ்டேட் லெவல்ல எவ்ரி 5 years பேசிக் மாறும். டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 1st April எவ்ரி இயர் மாறும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பிட்வீன் டிபெண்டிங் ஆன் இண்டஸ்ட்ரி, இப்போ டெய்லி லேபர் அன்ஸ்கில்டு லேபர் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வரைக்கும் வேரியேஷன் இருக்கு, டிபெண்டிங் ஆன் த இண்டஸ்ட்ரி, லொகேஷன், த டைப் ஆஃப் ஜாப் அண்ட் ஆல் தட். ஸோ அதுதான். நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த எல்லாரோட 40 வயசுக்கு மேல யாரெல்லாம் நம்ம இந்த கம்பெனியில வேலை பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் தே ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு என்ஹான்ஸ் த ஹெல்த் ஆஃப் ஆல் த எம்ப்ளாயீஸ். ஓகே, எங்க என்ன இருக்கோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு. 5வது சம்பளம் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, டிபெண்டிங் ஆன் எப்படி வேலை பண்றாங்க, மேக்சிமம் 1 மந்த்னா அடுத்த 7 நாளுக்குள்ள சம்பளத்தை கொடுத்துடணும். ஒரு நாளைக்கு வேலை பண்ணாருன்னா அவருக்கு அந்த டே எண்டு கொடுத்துடணும். அதே மாதிரி ஒரு வீக் வேலை பண்ணாங்கன்னா அந்த வீக் எண்ட்லயே சம்பளத்தை கொடுத்துடணும். இதுதான் சொல்றாங்க.
அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா விமென், இப்ப நிறைய விமென் வந்துட்டாங்க ஒர்க் ஃபோர்ஸ்ல. விமென் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஏர்லியரா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அதாவது 8 மணிக்கு மேல ஈவினிங்க்கு மேல விமென் எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. விமென் வந்து 24 ஹவர்ஸ் வேலை பண்ணலாம், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வேலை பண்ணலாம். ஆனா அதுக்கு சில நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கன்சென்ட் வாங்கிக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரா இருக்கணும் ஒர்க் என்வாயர்மெண்ட். நைட்ல வேலை பண்ணிச்ச ஒரே ஒரு லேடி எம்ப்ளாயிலாம் வேலை பண்ணக்கூடாது, மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா இது ஒரு பெனிஃபிட் என்னன்னா 24 ஹவர்ஸும் விமன் இனிமேல் வேலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி கிடைக்குது. எஸ்பெஷலி இந்த மொபைல் மேனுஃபேக்சரிங் இது அந்த மாதிரி சின்ன சின்ன காம்பனன்ட் இண்டஸ்ட்ரீஸ் இவாளுக்குலாம் இது வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கு. அடுத்து நான் சொல்ல போறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த லால வந்திருக்கிறது என்னன்னா இஎஸ்ஐ. ஐ டோன்ட் நோ, யாருக்காவது இஎஸ்ஐனா என்னன்னு தெரியுமா? எனிபடி? ஹலோ ஹலோ. தெரியும் சார். தெரியும் சார், எல்லாருக்குமே தெரியும் சார். இஎஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நம்ம கண்ட்ரியோட இஎஸ்ஐ சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன்னா இதுல தான் வந்து எம்ப்ளாயி, அவங்க ஃபேமிலி, அது இல்லாம சம்பளம், அது இல்லாம ஓபி ட்ரீட்மெண்ட், ஐபி ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இது மெடிசன்ஸு அண்ட் ஆல்சோ எனி டயக்னாசிஸ், இது எல்லாம் வந்து ஃப்ரீயா பண்றது இதுதான். இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இது வில் காஸ்ட் த கம்பெனி இன்னும் மேக்ஸிமம் இப்போ 21,000 கீழே இருந்தான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் திஸ் வில் காஸ்ட் த கம்பெனி இன் இயர் வந்து இன்னும் ஹார்ட்லி 9,000 rupees மேக்ஸிமம் போனா. பட் இதுல இருக்க பெனிஃபிட் வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இதுல பென்ஷன் வரும், ஒன் டைம்ஸ் இது வரும், எல்லாம் வரும், ஃபேமிலி எல்லாத்துக்கும். இந்த இஎஸ்ஐன்றது ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா, இந்த இஎஸ்ஐ கவரேஜ் உள்ள உங்க எம்ப்ளாயி, உங்க அடியில வேலை பண்றவங்க வந்துட்டாங்கன்னா, லயபிலிட்டி கம்ப்ளீட்டா நம்ம ஆண்டர்பிரினர்ஸ்க்கு 0. யாருக்கெல்லாம் இஎஸ்ஐ கவர் பண்றோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்க லயபிலிட்டி 0. எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். புரியுதுங்களா? ஹெல்த் விஷயமா. நான் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, புது லேபர் லால முன்னாடி வந்து இஎஸ்ஐ வந்து எலிஜிபிலிட்டி வந்து அப்ளிகபிலிட்டி வந்து கிராஸ் சேலரின்னாங்க, மந்த்லி கிராஸ் சேலரினாங்க. கால்குலேஷன் ஏர்ன்டு கிராஸ் சேலரி, ஓவர் டைம் வேஜஸ் எல்லாம் சேர்த்து போட்டுருந்தாங்க. இப்போ அதை கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பேசிக் சேலரியில வந்து பேசிக் பிளஸ் டிஏ வந்து 21,000 கீழே இருந்ததுன்னா மந்த்லி அவங்க எல்லாம் கவர்டு. ஸோ இது என்ன ஆயிருக்குன்னா, நிறைய பேர் இப்போ இன்னும் இஎஸ்ஐல வந்துருவாங்க. ஸோ நீங்க அவங்களுக்குலாம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இஎஸ்ஐ இல்லாதவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும், எம்ப்ளாயி காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அப்புறம் குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இது எல்லாம் எடுக்கணும். இது எல்லா காஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். இதுக்கு தவிர இஎஸ்ஐக்குள்ள இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்க வேற எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்போ பேசிக் பேலன்ட்டாங்க. ஸோ பேசிக் பிளஸ் டிஏன்ட்டாங்க, வேஜ்னுவாங்க அதை. அதனால என்ன ஆயிடுச்சு, இப்ப நிறைய பேர் இஎஸ்ஐக்கு வெளில இருந்தவங்கலாம் உள்ள, அதாவது என்னோட முன்னாடி சம்பளம் வந்து பேசிக் வண்டியும் சேர்த்தா 16,000. ஆனா என்னோட கிராஸ் சேலரி பாத்தீங்கன்னா அலவன்ஸும் சேர்த்து 22,000. ஸோ எனக்கு இஎஸ்ஐ அப்ளிகபிள் ஆகாது. ஆனா இப்போ என்னாச்சு, பேசிக் நான் பண்ணதுனால என் பேசிக் இன்னும் 16,000 21,000 கீழே இருக்கிறதுனால கண்டிப்பா எனக்கு இஎஸ்ஐ கவரேஜ் வந்துடும். ஸோ இது வந்து கண்டிப்பா பண்றது நல்லது. அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டும் பண்றது நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல சேவிங்கு, பிற்காலத்துக்கு நல்ல உதவி இருக்கும். அண்ட் இதுலலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா 5 பேருக்கு மேல இருந்தாலே லேபர் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுலயும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 18 பெனிஃபிட் இருக்கு. எஜுகேஷனுக்கு, ஆக்சிடென்ட்டுக்கு, பிரிவ்மெண்ட்டுக்கு, மெடிக்கல் நிறைய இருக்கு. அது ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிஷியல். இதுவும் அண்ட் இது மேண்டேட்ரி. 5 பேர் எம்ப்ளாயிஸ் மேல இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் எடுக்கணும். 10 பேருக்கு மேல இருந்தா இஎஸ்ஐ எடுக்கணும். 20 பேருக்கு மேல இருந்தா பிஎஃப் எடுக்கணும். ஆனா பிஎஃப் என்ன சொல்லிட்டாங்க, 10 பேர் இருந்தா கூட நீங்க பிஎஃப் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். இந்த 3 விஷயம் கண்டிப்பா நீங்க உங்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் கண்டிப்பா கவர் பண்றது நல்லது. இப்ப இஎஸ்ஐக்கு மேல இருக்கவங்களை நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள வந்து எம்ப்ளாயி காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இன்சூரன்ஸ்ல கண்டிப்பா கவர் பண்ணி வைக்கணும்.
அதுலயே நிறைய இருக்கு பெனிஃபிட்ஸ். யாருக்கு வேணுமோ என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றது ஸ்பெசிஃபிக்கா. பட் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், ரொம்ப ரொம்ப இது. ஏன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க ப்ராஃபிட் ஏதாவது எங்க எம்ப்ளாய்க்கு ஆச்சா எடுத்து ப்ராஃபிட்ல இருந்து தான் கொடுக்குறீங்க. ஸோ நவ் த கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு சேவ் யுவர் ப்ராஃபிட். ஸோ கண்டிப்பா தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. எனிபடி வாண்ட்ஸ் ஹெல்ப் ஆன் ரெஜிஸ்டரிங் திஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் எது வேணும்னாலும் யூ கேன் கான்டாக்ட் மீ. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ புது கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிஎஃப்இஎஸ்ஐ நம்பர் வந்துடும். உங்களுக்கு 10 எம்ப்ளாயி இருக்காங்களோ இல்லையோ. கம்ப்ளைண்ட்ஸ் வந்து முன்னாடி நிறைய இருந்தது, இங்க போனோம் அங்க போனோம்லாம் இருந்தது. இப்போ சிங்கிள் கம்ப்ளைண்ட்ஸா பண்ணிட்டாங்க. இது இல்லாம அடிஷனல் பெனிஃபிட்டா 2-3 பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்க எம்ப்ளாயிஸை வந்து ரெகுலரா ஃபுல் டைம் எடுத்து அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா சில இடத்துல வந்து இப்போ மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ், சின்ன சின்ன இது மேனுஃபேக்சரிங் அவங்க டெக்ஸ்டரிட்டின்னு கை நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், கையெல்லாம் ஈஸியா இதுவா இருக்கணும், வயசாக கையெல்லாம் இது பண்ண முடியாதுன்னு சொல்றதுனால அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு புது எம்ப்ளாயி கேட்டகரி உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா they will have all the benefits of a regular employee. only thing அவளுக்கு கிராட்டிட்டி வந்து 1 year முடிச்ச அப்புறமே ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயி யூஸ்வலா எல்லா கம்பெனியும் 1 year to 3 years இந்த டேர்ம் பீரியட்ல தான் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த 3 years முடிஞ்ச அப்புறம் அவங்க கண்டினியூட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன ரெகுலரைஸ் பண்ணுங்க, ஃபுல் டைம் பண்ணுங்க அப்படிலாம் கேட்க முடியாது. இது கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஆனா எம்ப்ளாயி சரிங்களா, அவங்களுக்கும் எல்லாம் மினிமம் வேஜஸ் எல்லாம் அப்ளை ஆகும். அதே மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர். கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா அன்ஸ்கெட்யூல்டு செக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி இருக்க எம்ப்ளாயி, இல்லை உங்ககிட்டயே ஒருத்தர் இருப்பாரு, அவர் சும்மா டெலிவரி மாத்திரம் தான் பண்ணுவாரு, அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கும் இப்போ நிறைய பெனிஃபிட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் வந்து வெல்ஃபேர் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் இஸ் ஆக்சுவலி ட்ரை டு கவர் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் ஸோ தட் எம்ப்ளாயருக்கு லயபிலிட்டி கம்மி. ஓகே, நீங்க கம்ப்ளை பண்ணிட்டா போதும். அப்புறம் ஃபிக்ஸட் டேர்ம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸும் அதே மாதிரி ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயி பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி விமன் ஒர்க்கர்ஸ் நோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து யூத் ஒர்க்கர்ஸ்ன்னு அதுவும் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. வேர் தே ஆர் சேயிங் லாட் ஆஃப் யூத் கேன் பி எம்ப்ளாய்டு த்ரூ வேரியஸ் ஸ்கீம்ஸ் பை த எம்எஸ்எம்இ பீப்புள். எஸ்பெஷலி இங்க பாருங்க பாயிண்ட் நம்பர் 6ல பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஒர்க்கர்னே அதுக்குன்னே சோஷியல் செக்யூரிட்டி கோட்ல மினிமம் வேஜ், அப்புறம் வில் ஹேவ் ஆக்சஸ் டு ஃபெசிலிட்டிஸ், ஒர்க்கிங் ஆஸ் டைம்லி வேஜஸ், இது எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க சரிங்களா. டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த புது லேபர் கோட்ன்றது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து தெரியாது நமக்கு என்ன லைபிலிட்டி இருக்கு என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது. இப்போ அதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் பிஎஃப்இஎஸ்ஐல கவர் பண்ண சொல்றாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஏதாவது எடுக்கணும்னா அது எடுக்க சொல்றாங்க. எஸ், இனிஷியலா இது காஸ்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இதுல வந்து என்னன்னா எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கிறது, உங்க லயபிலிட்டிஸை கம்மி பண்றாங்க. 3வது பர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு தொழில் வந்து ஒரு 3 வருஷம் இல்ல யங்ஸ்டர்ஸை மாத்திரம் தான் வச்சுட்டு பண்ணணும். இப்போ ஐபேக்கோ எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐபேக்கோ ஐஸ்கிரீம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள எங்க போய் பாத்தீங்கன்னாலும் எல்டர்ஸே பார்க்க மாட்டீங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் 18 years பட் தேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தான் வராங்க. அவங்களுக்கு 3 வருஷம் தான் கான்ட்ராக்ட் முடிச்சுட்டா அவங்க போயிட்டே இருப்பாங்க. அடுத்த பேட்ச் ஆஃப் பீப்புள் வருவாங்க. So this is what is going to happen in the future. This is a very good thing. What they have done is good. They have normalized நிறைய இந்த டெஃபினேஷன்லாம் நிறைய வந்து கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. இதுக்கு இது அதுக்கு இதுன்னு ஒவ்வொன்றுக்கு வேறையா இருந்தது. இப்போ ஒர்க்கர் எல்லாரும் வந்து முன்னாடி ஒர்க்மென்னு விமென்னு இதெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஒர்க்கர் அப்படின்றது தான் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர் இவ்வளவுதான். எல்லாருமே எனிபடி ஹூ ரிசீவ்ஸ் a salary is a worker. ஸோ இது நிறைய பெனிஃபிட்ஸு இது எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனி ஆஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆர் இதில் வந்து இன்னும் நம்ம கம்ப்ளைண்ட்டாக கரெக்டாக இருந்தால் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாடு எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுது. வெதர் இட் இஸ் அ ஃபேக்ட்ரி ஆர் அ ஷாப் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாட் எவர் இட் இஸ்,
எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் பிகம் ஈஸி. ரெண்டாவது என்னன்னா இப்போ வந்து அவங்களுக்கும் வந்து செக் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிடுது. அண்ட் இட்ஸ் ஆல் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ பிகம் வெரி ஈஸி. ஸோ யாருக்காவது இது பத்தி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா please feel free to contact me. I will share my mobile number also on this. So any questions any of you have, please let me know what. Hello. Yes. Yes. ஹலோ சொல்லுங்க சார். சார் சண்முகம் சார். எஸ் சார். மை நேம் சண்முகம், சென்னையில இருந்து பேசுறேன். சக்தி பிரைவேட் கம்பெனி. வணக்கம் சார். எனக்கு இப்போ இந்த இஎஸ்ஐ இப்போ சொன்னீங்கல்ல, பேசிக் பிளஸ் டிஏ. ஆமா சார். அது வந்து எந்த மாசத்துல இருந்து அப்ளிகபிள் சார்? இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ஆக்சுவலா வந்து ஆல் அக்ராஸ் இந்தியா ஃப்ரம் 21st of November 2025 அப்ளிகபிள் சார் எல்லாருக்குமே. தமிழ்நாடு பொறுத்தீங்கன்னா நம்ம இன்னும் ரூல்ஸை வந்து இதுக்கு வந்து டிராஃப்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டோம். ஓகே. அண்ட் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் அப்ரூவ் பண்ணி கொடுக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண உடனே they can also say this is effective from 21st November retrospective சொல்லலாம். ஓகே. பட் பிராக்டிஸ்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா 1st of January இருந்து பண்றாங்க, இந்த மாசத்துல இருந்து பண்றாங்க. Very few people are saying they will do it from 1st of April. But they are ready. Government notice வந்து 1st January இருந்தோ 21st November லாஸ்ட் 25ல இருந்தோ வந்தா அன்னைக்குல இருந்து பண்ணிக்கிறதுக்கு அதுக்கும் ரெடியா இருக்காங்க. அது வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மை சஜஷன் இஸ் நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பெட்டர். ஏன்னா இப்ப அம்னெஸ்டி பீரியட் வேற கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐக்கெல்லாம். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அம்னெஸ்டி பீரியட், அதாவது முன்னாடி கட்டல பண்ணலனால அம்னெஸ்டி பீரியட் இருக்கு. அதுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி சார். எல்லாம் நல்ல கம்ப்ளைண்ட் சார். அதே மாதிரி இப்ப அவுட் ஆஃப் இதுல இஎஸ்ஐ ப்ரிவியூல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து எம்ப்ளாயிஸ் இது ஒண்ணு சொன்னீங்களே, இப்போ இன்சூரன்ஸ் சார். எம்ப்ளாயி சார், அதாவது முன்னாடி ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஆக்ட் இருந்தது சார், 1923. அதுதான் ஓல்டஸ்ட் ஆக்ட், லேபர் ஆக்ட் இந்தியால. இப்போ அதை வந்து எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் மாத்தி ஈவன் இஃப் எம்டி டைரக்டர் இஸ் ரிசீவிங் சேலரி அவங்களே உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? சோ அதனால இஎஸ்ஐ இல்லாதவங்களுக்கு நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸும் குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மேண்டேட்டரி கிடையாது. ஆனா எல்லாரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துறாங்க, பட் அது மேண்டேட்டரி கிடையாது. ஆனா எம்ப்ளாயி காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் மேண்டேட்டரி. என்ன சார்? இஎஸ்ஐலே வருதா? இஎஸ்ஐலே கட்டுற மாதிரி வருமா? எப்படி அது? இல்ல சார், இது தனி சார். இது பிரைவேட்டா நம்ம எடுத்துக்கணும் இன்சூரன்ஸ். பிரைவேட் இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும். ஆமா. I can help you with that also. ஏன்னா அதுல சில certain category இருக்கு, நீங்க கரெக்டா அதை எடுத்தாதான் உங்களுக்கு கவரேஜ் கரெக்ட் ஆகும். அதே மாதிரி மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து எப்படி சார் இப்போ அப்ளிகபிள்? எப்போதுல இருந்து அது சார்? மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து 1940s இருந்தே இருக்கு சார். இருக்கு. ஓகே. அதுல என்னன்னா இல்ல சார், இப்போ லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் வந்து came in 1st April, effective 1st April 2025 சார். டிஏ ரிவிஷன் ஆகும். எவ்ரி இயர் டிஏ டியர்னஸ் அலவன்ஸ் ரிவிஷன் ஆகும் சார். பேசிக் சேலரி வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்து எல்லாம் இருக்கு, ஜோனை பொறுத்து இருக்கு. அது வந்து ஒன்ஸ் இன் 5 years தான் ஆகும். பட் இவங்க என்ன பண்ண, அது யூஸ்வலா வந்து ஏப்ரல்ல என்ன எஃபெக்டிவ் பண்ணுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு வந்து லாஸ்ட் இயர் வந்து அது ஆகஸ்ட்லயே வந்து 2 அமெண்ட்மெண்ட் எடுத்து வந்துட்டாங்க பேசிக் சேலரி. ஓகே சார். இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்க பசங்க, இன்டர்ன்ஷிப் பண்ற பசங்களுக்கு எல்லாம் கூட உண்டா? ஸ்டைஃபண்ட் கொடுக்குற எல்லாருக்கும் அப்ளிகபிளா? அப்ரெண்டிஸ் வேற, இன்டர்ன்ஷிப் வேற சார். இன்டர்ன்ஷிப்ன்றவங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கணும், அவங்க தான் 18 years கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், காலேஜ்ல படிச்சிருக்கணும், அவங்களுக்கு தான் இன்டர்ன்ஷிப். இப்ப படிச்சு முடிச்சவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்க முடியாது. ஸ்டைபண்ட் வந்து இன்டர்ன்ஷிப். அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து இப்ப நாப்ஸ் அண்ட் நாட்ஸ் 2 ஸ்கீம் இருக்கு. ரெண்டும் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். இது வந்து அவங்க கவர்மெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு எவ்வளவு ஸ்டைபண்ட் கொடுக்கும்னு. அதுல கவர்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க பாதி ஒரு அமௌண்ட், சர்டன் அமௌண்ட் அவங்களும் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டைபண்ட்ல அவங்களும் கொடுக்குறாங்க. சார்
அவங்களுக்கு அவங்களுக்கு இஎஸ்ஐ ESI பிஎஃப் கிடையாது சார். அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் இருக்கும். அது இருக்கும். அது இருக்கணும். ஏன்னா இப்ப மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி அப்ரண்டிஸ்ஷிப் வச்சுதான் வேலை இது பண்றாங்க. Correct, அவங்களுக்கு correct. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதாச்சும் அவங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ கிடையாது சார். அப்ரெண்டிஸுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு இந்த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு மேண்டேட்டரி பண்ணிருக்காங்க. ஓகே. சார் பிரபு, இது பார்ட் டைமுக்கும் எப்படி சார் வரும்? பார்ட் டைம் பார்ட் டைமுக்கும் நீங்க வந்து பார்ட் டைம் எடுத்துக்கலாம் சார். பார்ட் டைமுக்கு வந்து அவங்களுக்கும் பிஎஃப் அவங்களுக்கும் இஎஸ்ஐ நீங்க எடுக்கலாம். ப்ரொவைடட் தட் தே ஆர் ஒன்லி ஒர்க்கிங் வித் யூ as எம்ப்ளாயி. இன்னொரு இடத்துல வந்து அவங்க பிஎஃப் இஎஸ்ஐ பிடிக்கலன்னா நீங்க பண்ணலாம் சார். அது பட் மேண்டேட்டரி இஎஸ்ஐ மேண்டேட்டரியா பார்ட் டைம் கூட? சார், இஃப் யூ ஹேவ் மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ் பார்ட் டைம் கூட இஎஸ்ஐ இன்க்ளூடிங் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் எல்லா எம்ப்ளாயிஸும் சேர்த்தா 10 and above people இருந்தா இஎஸ்ஐ இஸ் மேண்டேட்டரி. ஓகே ஓகே சார், இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. இன்ஃபேக்ட் இப்போ பிஎஃப்ல வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல வந்து இஃப் யூ ஆர் நியூ த பர்சன் இஸ் ஜாயினிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த கவர்மெண்ட் இஸ் நவ் பேயிங் half the amount சார். கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் பிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே ஓகே சார், தேங்க் யூ சார். லைக் எனி அதர் क्वेश्चन சார்? சார் குட் ஈவினிங் சார், வாசுதேவன் சார் ஃப்ரம் பிடி எஸ் சார். இன்ஜினியர். எஸ் சார். சார் இப்போ இது ஹலோ சார், உங்க வாய்ஸ் கேட்கல. சொல்லுங்க வாசுதேவன் சார். ஓ ஓகே. இன்னும் மியூட்ல தான் இருக்காரு அவரு. சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம இப்போ லேபர்ஸ் வந்து பெர்மனண்டா ஒரு 3 மாசம் இருக்காங்க, அதுக்கப்புறம் புதுசாக லேபர் வராங்க, இது அவங்களுக்குலாம் என்ன சார் சொல்யூஷன் பண்றது அது மாதிரி வரும்போது? இப்போ உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? 6 லேபர் சார், இன்ஜினியர்ஸ் ஒரு 7 பேர் இருக்காங்க சார். ஸோ யூ ஹேவ் மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ் சார். ஆமாம் சார். அப்போ நீங்க இஎஸ்ஐ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி தான் ஆகணும் சார். லேபர்ஸ் கான்ஸ்டன்டா ஒரு 3 மாசம் வராங்க சார், அடுத்து வேற கம்பெனிக்கு போறாங்க, திருப்பி இன்னொருத்தர் நாங்க எடுக்க வேண்டியதா இருக்கு. சார், யார் வந்தாலும் சரி ஒரு அவங்க இஎஸ்ஐல வந்து 10 நாள் தான் விலக்கு கொடுத்துருக்காங்க சார். 10 டேஸ்க்குள்ள நீங்க பண்ணி ஆகணும் சார். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த லேபர்ஸ் நீங்க டைரக்டா ஹையர் பண்றீங்களா இல்ல கான்ட்ராக்ட் மூலியமா பண்றீங்களா சார்? டைரக்டா தான் சார் ஹையர் பண்றோம். டைரக்டா ஹையர் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இஎஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு இஎஸ்ஐ அவங்க வந்து ஒரு வாரம் வேலை பண்ணா கூட அவங்களுக்கு இஎஸ்ஐ எடுத்துட்டு பெட்டர் சார். அட்லீஸ்ட் அந்த ஃபார்ம்ல கைத்து வாங்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு தான் ரிஸ்க். திருப்பி அப்புறம் 3 மாசம் கழிச்சு நியூவா வரும்போது அவங்களுக்கும் எடுக்கணுமா சார்? அவங்களுக்கும் எடுக்கணும் சார். அவங்களுக்கு ஏற்கனவே இஎஸ்ஐ இருந்தா நல்லது, இல்லைன்னா நீங்க கண்டிப்பா எடுத்தானோ. அப்ப பழசை கண்டினியூ பண்ண தேவையில்லையா சார் அவங்க ரிலீவ் ஆனவங்களுக்கு? சார், இப்போ ஒருத்தர் இஎஸ்ஐ எடுத்துட்டீங்க, அவர் வந்து ஒரு 2 மாசம் உங்களோட வேலை பண்றாரு, இன்னொரு கம்பெனிக்கு போறாரு, அங்க வேலை பண்றாரு, திரும்பி ஒரு 3 மாசம் கழிச்சு உங்க கம்பெனிக்கே திரும்பி வர்றாருன்னா இஎஸ்ஐ ஒன் டைம் தான் சார். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அந்த அதே நம்பரை வச்சு நீங்க திரும்பி நீங்க எப்போ சம்பளம் எவ்வளவு நாளைக்கு கொடுக்குறீங்களோ ஒரு வாரம் ஹையர் பண்ணா கூட அந்த ஒரு வாரத்துக்கு நீங்க இஎஸ்ஐ கட்டிடலாம் சார். சப்போஸ் சார் நான் 3 months கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு சார், நான் வேற ஒருத்தர் போடுறேன்னா அப்ப 4th month நான் இஎஸ்ஐ அவங்களுக்கு பே பண்ணணுமா சார்? பண்ண தேவையில்ல. இல்ல, கிடையாது. நீங்க உங்களோட எவ்வளவு நாள் வேலை பண்றாங்களோ அதுக்கு தான் இஎஸ்ஐ பே பண்ணணும். அப்ப அதுக்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கா சார்? நான் இது மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா இஎஸ்ஐ? சார், இது ரொம்ப சிம்பிள் சார். இஎஸ்ஐல ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கைத்து போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அது நீங்க வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்க ஏற்கனவே இஎஸ்ஐ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல சார். பண்ணிடுங்க சார், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது லேபர் வெல்ஃபேர் ஃபண்டும் இஎஸ்ஐயும் தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிஷியல். ஏன்னா உங்களுக்கு லயபிலிட்டியே வராது, பெனிஃபிட் ஜாஸ்தி. ஆக்சுவலா இப்ப லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட்ல 5 பேர் மேல இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த எம்ப்ளாயிஸ் salary, basic salary is less than 35,000, and in the case of bereavement, in the case of death of the employee, they can get 7 lakh rupees. எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கு. படிக்கிறதுக்கு அவங்க பசங்க படிக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்க. அவங்களோட மேரேஜ், அவங்களோட பசங்க மேரேஜுக்கு பணம் கொடுப்பாங்க. வெரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சாரி சார், இஎஸ்ஐக்கு பதிலா அதை எடுக்கலாமா சார்? இல்ல இஎஸ்ஐயும் எடுத்துட்டு அதுவும் எடுக்கணும்? இஎஸ்ஐயும் எடுக்கணும், அதுவும் எடுக்கணும் சார். 2 மேண்டேட்டரி சார். 2 மேண்டேட்டரி. சரி. ஆமா. நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஐ எம் சென்டிங் மை நம்பர் டு எவ்ரிபடி. ஓகே, ஐ வில் புட் இட் ஆன் தி திங்.
So just to add up on Mr. Vijay's briefing about ESIPF, sir, நாங்க வந்துட்டு almost 1998 ல இருந்து we have enrolled with ESI and PF. Even when we had just 10 employees and even less than that. Our சார் சொல்ற மாதிரி பயங்கர பெனிஃபிட் ஃபார் த எம்ப்ளாயர்ஸ். நம்மளுக்கு நீங்க வந்து ஒரு நாள் அவங்க லீவ் போட்டா கூட, அஃப்கோர்ஸ் ஒரு நாள் சொல்றத விட ஒரு கண்டினியூஸா ஒரு 10 நாள் லீவ் போட்டா கூட ஈவன் தட் salary they can claim from ESI. ஓகே. அண்ட் செகண்ட் திங், நீங்க இப்போ யாரோ ஒருத்தர் சார் கேட்டாங்க, இப்போ என்கிட்ட 3 மாசம் தான் ஒர்க் பண்றாங்க அவங்க போயிடுறாங்கன்னு. அவங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அந்த எம்ப்ளாயி லிஸ்ட்ல வந்துருவாங்க. ஓகே சார். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் கிராசிங் 10, யூ ஹேவ் டு ஃபைல் மந்த்லி ரிட்டர்ன் அண்ட் அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அண்ட் இட்ஸ் அ ட்ரெமெண்டஸ் ஹெல்ப் ஃபார் த எம்ப்ளாயி ஆல்சோ. இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில வந்துட்டு ஒன் ஆஃப் மை எம்ப்ளாயி வாஸ் நாட் வெல் ஃபார் 1 month. இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாருனாக்கா மினிமம் 1 lakh செலவாயிருக்கும். whereas the same that month அவருடைய என்ன இருக்க போகுது, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் I think about 12% and the employees is about 8% of the basic. so it's hardly peanuts. நம்ம 1000 ரூபாய் கூட கொடுத்துருக்க மாட்டோம் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு அந்த மந்த்துக்கு. ஓகே. ஆனா they got the benefit single pie. He has not paid including inpatient, being inpatient in ESI hospital. Okay. Surgery முதற்கொண்டு. Okay. And post operative அவருக்கு மொத்தமே அது வந்து சார் அது ESI தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், 100% வந்துட்டு ஈவன் போஸ்ட் ஆபரேட்டிவ் ஆல்சோ இட் வாஸ் ஃப்ரீ. Sir, I just want to add one more thing what you told, sir. Please correct me if I'm wrong. Please, sir. The employees have the option of master health checkup also. Correct. In ESI, correct, sir. நீங்க வந்து இன்னைக்கு நம்ம எங்க போனாலுமே வந்து 5000 6000 வருது. இதுல ஃப்ரீ even for the employees family whomever has been registered with the ESI hospital. Sorry, under ESI. அப்பனா 40 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்களுக்கு ஹெல்த் கேம்ப் பண்ணணும்னீங்களா? அது ESI-லே பண்ணிக்கலாமே. அது ஆமா பண்ணிக்கலாம், கண்டிப்பா பண்ணலாம். ESI-ல கவர்டா இருந்தாங்கன்னா ESI-ல பண்ணிக்கலாம் சார். அது இல்லன்னா நீங்க இந்த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ்ல பண்ணிக்கலாம். அதனால யார் வந்து சார் கூப்பிடுறோம் சார், கால் டிரைவர்ஸ்க்கு எப்படி சார் இது பண்ணுவீங்க? சார் கால் டிரைவரையும் நீங்க வந்து அவங்கள வந்து இதுல கவர் பண்ணிடலாம். நீங்க இஃப் யூ ஆர் இந்த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ்ல அன்நேம்ட் பண்ணிடலாம் சார். இல்ல அவங்க ஒரு நாள் வருவாங்க. ஃபர்ஸ்ட் கால் டிரைவர் வந்து they are usually covered under insurance under the vehicle sir, but our medical insurance இருக்காது அதுல. சோ அவங்க வந்து நீங்க இந்த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ்ல போட்டு அன்நேம்ட்ல போட்டு பண்ணிடலாம். இப்போ அதுக்கு வந்துட்டு இப்போ சப்போஸ் ஆட்டோ டிரைவர் வீட்ல வேலை பண்ற மெய்டு இவங்களுக்கும் இப்போ கவரேஜ் இருக்கு சார். வெல்ஃபேர் ஸ்கீமும் கவரேஜ் இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ESI-ல வந்து இப்ப எங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டோ இல்ல எங்களுடைய P&L பார்த்துட்டு இந்த கால் டிரைவருக்குலாம் இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, இதுக்கெல்லாம் ESI பிடிச்சிங்களான்னு அந்த ஆப்ஷன் கேட்பாங்களான்னு கேக்குறேன் இன்ஸ்பெக்ஷன்ல. இல்ல சார் கேட்க முடியாது. 10 பேர் மேல போனாலே போறோம். கால் டிரைவர் இஸ் நாட் யுவர் எம்ப்ளாயி. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து அது கேட்க முடியாது. ஆனா அவங்களுக்கும் கவர் பண்ணி உங்களுக்கு லைபிலிட்டி இல்லாம பண்றதுக்கு அதுக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கு சார், கவர்மெண்ட் ஸ்கீம். You connect with me, I will surely get tell you that. Sir, thank you sir sharing your experience. உங்களுக்குலாம் நான் இன்னொன்னு சொல்றேன். டைம்ல ESI வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு கிளைம் பண்ண அவரோட சம்பளம் மாச சம்பளம் 15,000 rupees. அவருக்கு வந்து பிரெயின்ல டியூமர் வந்தது. செட்டிநாடு ESI ஹாஸ்பிட்டல் கூட இல்ல, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து the total cost was 18 lakh rupees. இவர் ஒரு பைசா கூட கொடுக்கல, கம்பெனியும் ஒரு பைசா கூட கொடுக்கல, ஃபுல்லா ஃப்ரீயா பண்ணாங்க. அது இல்லாம அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தது, ஸோ அவங்க ஒய்ஃப் தங்கறதுக்கு அவங்க குழந்தை அதுவும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல பேசி அவங்களுக்கும் ஃப்ரீயா அங்க தங்கி சாப்பாடு கொடுப்பாங்க அந்த 1 month-க்கு. நான் ESI கவர் ஆகும், நான் ESI ஹாஸ்பிட்டலையும் கவர் ஆகுமா சார்?
நான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலும் கவர் ஆகும் சார். அதுல ஸ்கெட்யூல் லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். கரெக்ட். ஓகே எக்ஸாக்ட். சார் ஒரு கொஸ்டின் ஜெய்சங்கர், சொல்லுங்க. இந்த ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயி சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா சார். அது நீங்க மேல அவசியம் இல்லைன்ட்டு, அது மினிமம் எவ்வளவு எம்ப்ளாயி இருக்கலாம், எவ்வளவு எம்ப்ளாயி இருந்தா ஒண்ணுமே கிடையாது. அதுல லீவே கிடையாது. மினிமம் எவ்வளவு யாருக்கு வேணா பண்ணலாம், எவ்வளவு நம்பர் வேணா யூஸ் பண்ண பண்ணலாம், எவ்வளவு நம்பர் எம்ப்ளாயி வேணாலும் வச்சுக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ பிஎஃப் கவர் பண்ணி வச்சுக்கலாம் சார். அவங்க ரெகுலர் எம்ப்ளாயி மாதிரி தான் சார். ஒன்லி பாயிண்ட் இஸ் அவங்களுக்கு வந்து நீங்க லைஃப் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கல. அப்படின்னு liability நம்ம உங்களுக்கு கிடையாது. ஓகே ஓகே. நம்ம வந்து அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடும்போது ஃபிக்ஸட் டைம் போட்டு கொடுக்கணுங்களா? ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இது இருக்கு, டெம்ப்ளேட் இருக்கு, அதுதான் கொடுக்கணும். ஓகே. ஃபிக்ஸட் டைம் அது எம்ப்ளாய்மெண்ட் எத்தனை பேர் வேணா கொடுக்கலாமா சார்? என்ன சார், எவ்வளவு பேருக்கு வேணா கொடுக்கலாம் சார். அது இப்ப பாத்தீங்கன்னா சார், ஹோசூர்ல டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிற, ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க தான் அவங்களுக்கு வேணும், ஏன்னா மொபைல்லாம் சின்னது. அவங்க பாத்தீங்கன்னா 30,000 பேருக்கு ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்ட் தான் கொடுத்துருக்காங்க. 30,000. ஓகே ஓகே. சப்போஸ் அவங்க 3 இயர்ஸ் அப்புறம் ரெனியூவல் பண்ணிக்கலாமா சார் அது? நீங்க ரினியூ பண்ணி, அது தட் இஸ் தி பிரெரோகேட்டிவ் ஆஃப் தி கம்பெனி. ஓகே. இல்லன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுக்க வேண்டாம், இது கொடுக்க வேண்டாம், 3 வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி சார். அது முடிச்சிட்டு தான் அவங்க கிளம்பி போகணும். ஒன்லி திங் அவங்களுக்கும் லீவு, பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாத்தையும் கட்டணும், கிராட்டிட்டியும் கொடுக்கணும். 1 இயர் கம்ப்ளீட் ஆயிட்டாலே கிராட்டிட்டி. யூஸ்வலா கிராட்டிட்டி வந்து 5 வருஷம் முடிஞ்சாதான். ஆனா ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்க்கு மாத்திரம் 1 இயர் முடிஞ்சாலே அவங்களுக்கு கிராட்டிட்டியும் கொடுக்கணும். சார், ஒன் ஸ்மால் கொஸ்டின் சார். ஓகே. ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயி சொன்னீங்களா சார்? எஸ் சார். அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் டாக்ஸ் பிடிக்கணுமா? ஆமா சார், எல்லாருக்குமே பிடி வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும். ஆமா, கண்டிப்பா. இஃப் தே கம் இன் டு த ஸ்லாப் சார், மினிமம் ஸ்லாப்ல பிடி கிடையாது, உங்களுக்கு தெரியும் அது. அந்த ஸ்லாப் உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிடி கட்டணும் சார். சார், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிட்டில சிப்கோல ஃபேக்டரி வச்சிருக்கவங்கள எங்க கட்டுறது ப்ரொஃபஷனல் டாக்ஸ்? சார், உங்க இதுல கட்டணும் சார். நீங்க அங்க பஞ்சாயத்தோ இல்ல உங்களுக்கு வந்து அந்த So I think provision tax is for the corporations. கிராம் பஞ்சாயத்துல சார். இல்ல I will tell you this very clearly. There are 3 different stages. ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டர் கார்பரேஷன், ரெண்டாவது வந்து கார்பரேஷன், மூணாவது வந்து முனிசிபாலிட்டி, நாலாவது வந்து பஞ்சாயத்து சார். இந்த உங்க ஜூரிஸ்டிக்ஷன் எதுல வருதோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க இந்த மாதிரி ப்ரொஃபஷன் டாக்ஸோட நோட்டிபிகேஷன் என்னன்னு கேட்கணும். அவங்க அந்த நோட்டிபிகேஷனை உங்களுக்கு காப்பி கொடுத்தாங்கன்னா அதுல இன்னும் ஸ்டேட் ஆயிருக்கோ அந்த ப்ரொஃபஷன் டாக்ஸ் தான் சார் நீங்க கட்டணும். சப்போஸ் தெர் ஆர் இன்னைக்கும் சில பஞ்சாயத்துல வந்து ப்ரொஃபஷன் டாக்ஸ் கிடையாது சார், எக்ஸம்ப்டடா தான் இருக்கு. அவங்க இல்ல சார் நம்ம பஞ்சாயத்துக்கு ப்ரொஃபஷன் டாக்ஸ் இல்லைன்னா நீங்க கட்ட வேண்டாம். ஓகே 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 சார். Thank you, sir. Thank you, Sriram sir, for the opportunity to share this with everybody. Thank you, sir. Thank you so much, sir. Correct. Good.
தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, Sri Ramana. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்ரீராம் சார். Thank you.